எம் அரசியல் வரலாற்றில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கின்ற அற்புதமான நாளில் நாம் சந்தித்திருக்கிறோம். மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி எடப்பாடியார் தலைமை ஏற்று தன்னை கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியோடு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இப்பொழுது எதிர்கட்சி, இன்னும் 10 மாதத்துக்கு மேல் இருக்கிறது. நிகழ்வுதான் எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் வரப்போவது என்று உறுதி செய்கிற நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இதுதான் யதார்த்தமாக ஏற்படுகிற ஒரு மாற்றம். தம்பி முன்வருகிறார். காங்கிரஸ் பிரமுகர், பாரம்பரிய மிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர். மக்களுக்கு அவருடைய மகன் டிஆர்எஸ் என்று சொல்லப்படுகிற சிவசுப்பிரமணியம் அவர்கள் உங்களுக்கு அறிமுகமாயிருப்பார். இங்கே சொல்லி தொழில் மட்டுமல்ல, ஏழைகள் பயன்படுகிற அந்த பூச்செடி காலத்தில் உதவி செய்கின்ற குடும்பம், ஏழை குடும்பங்கள், நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தம்பி திருமலை செஞ்சின் மூலம் அப்பொழுது இப்பொழுது பலனடைகிறது. அந்த வகையில் அவர் மக்கள் பணியாற்ற முன்வந்திருப்பது, இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் அரசியல் அங்கீகாரம் தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை அவருக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த 17 எந்த வகையிலெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனால் அந்த 17 என்பது புரட்சி தலைவருடைய வாழ்க்கையில் நெருக்கமாக இருக்கிற ஒரு தேதி. அது ஒரு பெரிய வரலாற்று. அவர்களை உங்கள் அத்துணை பேர் சார்பிலும் வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கொடுத்திருக்க வேலையை சரிவர செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் தான் எங்கோ இருக்கிற ஒரு தலைவர் என்னை தேர்ந்தெடுத்து இவ்வளவு பெரிய இடத்திற்கு கொண்டு சென்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைமையில் நான் இருந்த பொழுது, என் தலைவர் இறந்த பொழுது ஏறக்குறைய ஒரு 20,000 பேர் வந்திருப்பார்கள். அந்த மொத்த விஷயத்தையுமே நான் தான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு முகம் தெரிந்தது. அது அண்ணன் திரு OSM அவர்கள் ஒரு மாலையோடு வந்து கொண்டிருந்தார். இன்றும் மறவாது எங்கள் தலைவருக்காக அன்று வந்த போதே என் மனதிலே மிகவும் இடம் பிடித்தவர் அண்ணன் திரு OSM அவர்கள். வணிகம் செய்து கொண்டிருக்கிறோம், நல்லதான் இருக்கிறோம், சம்பாதிச்சிட்டோம், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாதுங்க. ஏறக்குறைய இன்னும் 3 தலைமுறை கூட நம்ம நிம்மதியாக வாழலாங்கிற ஒரு எண்ணங்கள் என்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க. அரசியலுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது மிகப்பெரிய கடல் ஆழம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் ஒரு குருகிட்ட எப்படி ஒரு சிஷ்யன் பயில்வானோ அதுபோல் அண்ணன் திரு OSM அவர்களிடம் ஒரு சிஷ்யராக சேர்ந்து அவர் செய்கிறதை நான் வெளியிலிருந்து 20 ஆண்டுகள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நான் தான். வேற எதுவுமே என் மனசுல எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா வணிகர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொன்னால் ஏறக்குறைய 10 பக்கத்துக்கு எழுதலாம். 34 வகையான வரிகள் விதிக்கப்படுகின்றன. இது எல்லாமே உங்க தலையில தான் நாங்க வைக்கிறோம், வேற தலையில வைக்கிறதுக்கு வழி கிடையாது. 34% வரியையும் போட்டுவிட்டு இன்று வாடகையை விட கரண்ட் பில் அதிகம். போன 4 ஆண்டுகள்ல 7 முறை கரண்ட் பில் ஏற்றப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஏத்தலங்க, கடைக்கு தான் ஏற்றிருக்கோன்னு. வீட்டுக்கு ஏத்தினா கூட உங்களோட முடிஞ்சு போடும், கடைக்கு ஏத்தினா 8 மடங்கு கரண்ட் பில் கூட. என்னுடைய 8 கடைக்கு ஒவ்வொரு மாதமும் 1,75,000 கரண்ட் பில் கட்டுறேன் நான் ஒரு ஆள். அதிமுக ஆட்சியில 32,000 தான் கட்டிட்டு இருந்தேன். அதுக்கு நான் தான் சாட்சி. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கொஞ்சமா வணிகர்கள் தலையில் மேல் வைக்கக்கூடிய இந்த பாரம் வேறு வகையில் உங்கள் தலையில் சுமத்தப்படுகிறது. இதை ஆணித்தரமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு இது புரியும். கழகத்தில் இணைக்கப்படுகிறார். உரிய ஆணைகள் வரவேற்பாளர்கள் இப்பொழுது வழங்கப்படும். அதுவரை நீங்கள் அமைதியாக திருமலை செந்தில் அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து ரோஜாப்பூ மலர் மாலையை அணிவித்து மலர் கிரீடத்தை கூட்டுகிறார்.
தலைவா வந்துடும். இருக்கைக்கே வருகை தருகிறார்கள். உங்களை கழகத்திலே இணைக்கிற நிகழ்வை அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய இருக்கைக்கே வருகை தருகிறார். எனவே இது செட் ஆகுது. போ நண்பர்கள், சேர்மன் அண்ணன், முன்னாள் ஒன்றியம் சிவானந்த அண்ணன், அமைச்சரோட போங்க, அமைச்சரோட போங்க. சிடி வீரமணி, சிடி வீரமணி, சிடி வீரமணி அமைச்சர் கூப்பிடுறாங்க. கையை கிடக்கு. இல்லை எடுக்கலையா?